வலம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் 30 வயதான சத்யபிரியா. இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இவர் திருப்போரூர் BDO அலுவலகத்தில் உள்ள சமூக நலத்துறை பிரிவில் 2 பெண் குழந்தைகளின் நிதிக்கான நலத்திட்ட உதவி பெற விண்ணப்பித்துள்ளார். இப்பிரிவில் ஒன்றிய சமூக நல அலுவலராக உஷாராணி, உதவியாளராக ஜெயலட்சுமி, வளர்மதி ஆகியோர் 3 பேர் பணிபுரிகின்றனர். மேற்கண்ட பெண் குழந்தை நலத்திட்ட உதவிக்கு சத்யபிரியாவிடம் உதவியாளர் ஜெயலட்சுமி 1000 ரூபாய் கேட்டுள்ளார். ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத சத்யபிரியா செங்கல்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையில் புகார் அளித்தார். லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அளித்த ஆலோசனையின்படி சத்யபிரியா BDO அலுவலகம் வந்துள்ளார். பணியில் இருந்த உதவியாளர் ஜெயலட்சுமியிடம் சத்யபிரியா 1000 ரூபாய் பணத்தை கொடுக்கும் போது சமூக நல அலுவலர் உஷாராணியிடம் கொடுக்கும்படி கூறியுள்ளார். அவரிடம் கொடுக்கும் போது மேஜையில் உள்ள நோட் ஒன்றில் பணத்தை வைக்க சொல்லியுள்ளார். அப்போது உடனிருந்த மற்றொரு உதவியாளர் வளர்மதி பணத்தை தொட்டு பார்த்துள்ளார். அப்போது மறைந்திருந்து வந்த செங்கல்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை DSP சரவணன் தலைமையிலான ஆய்வாளர் திருவேங்கட மற்றும் காவல்துறையினர் என 6 பேர் கொண்ட குழுவினர் கையும் களவுமாக மேற்கண்ட 3 பெண் ஊழியர்களையும் பிடித்து கைது செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேலை பெண்ணென்றும் பாராமல் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியதாகவும் பொதுக்கூட்டங்களில் தொடர்ந்து அவமதித்து வருவதாகவும் குற்றம் சாட்டி அதிமுக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற மரகதம் குமரவேல் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து பொதுமக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதையடுத்து அவரை குறிவைத்து திருக்கழுக்குன்றம் பகுதியை சேர்ந்த அதிமுக மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் தொடர்ந்து விமர்சித்து வருவதாகவும் மதுராந்தகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவரை அவமதிக்கும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக பொதுக்கூட்டங்களில் மரகதம் குமரவேலை பெண்ணென்றும் பாராமல் தரக்குறைவான வார்த்தைகளால் இழிவுபடுத்தி பேசுவதாகவும் அந்த பேச்சு தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அவரது நற்பெயருக்கும் அரசியல் மரியாதைக்கும் களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு செயல்படுவதாக புகார்தாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிரணி தலைவி சுதா வேலு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் மற்றும் நிர்வாகிகள் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று புகார் மனு அளித்தனர். புகாரில் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் எதிர்க்கட்சியினர் வெற்றி பெறுவதற்காக 50 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு மரகதம் குமரவேலை சதித்திட்டம் தீட்டியதாகவும் அவரை தொடர்ந்து அவதூறாகவும் இழிவாகவும் பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் புகார் தொடர்பாக சட்டப்படி ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. என் பேர் சுதாவேலு. மகளிரணி தலைவியாக இருக்க மதுராந்தகம் தொகுதியில். ஏதாவது கட்சி சார்ந்து இல்லை, மகளிர் சங்க உறுப்பினராக மகளிரணி தலைவியாக எல்லாமே இருக்கும். மரகத குமரவேல் அக்காவை ரொம்ப அவதூறாக 2 நாளுக்கு முன்னாடி நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க. அவர் திரு ஆறுமுகம் அவரும் அக்கா பேச்சாளர் அமுதா அவங்களும், அதுக்கப்புறம் தனபால் என்றவரும். தமிழக முதலமைச்சரின் 52வது பிறந்த நாள் நீலகிரி கிழக்கு மாவட்ட தலைமை சார்பில் உதகையில் மாபெரும் விழாவாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மாவட்ட கழக பொறுப்பாளர் ரமேஷ் தலைமையில் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் முன்னதாக உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து உதகை மாரியம்மன் கோவிலில் முதல்வரின் பெயரில் சிறப்பு பூஜை நடைபெற்று பிறகு உதகை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து துணிமணிகள் கொடுக்கப்பட்டது. பிறகு உதகை ABC திடலில் சுமார் 2000 பேருக்கு சுவையான அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பிரசித்தி பெற்ற பழமுதிர் சோலை முருகன் திருக்கோவிலில் தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளையொட்டி மேலூர் ஒன்றிய கழகம் சார்பில் தாவேகாவினர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஷால் கிருஷ்ணா தலைமையில்
சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து திருக்கோவிலில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நலமுடன் வாழ வேண்டியும், தாவேகா தலைமையிலான தமிழக அரசு தொடர வேண்டியும் அரோகரா கோஷத்துடன் தங்கத்தேர் இழுத்தும் பக்தர்களுக்கு இனிப்புடன் கூடிய அன்னதானம் வழங்கியும் வழிபாடு செய்தனர். இதில் தாவேகா நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சாப்பாடு அள்ளி வைங்க. மதுரை மாவட்டம் மேலூர் செக்கடி பஜார் அருகே சிவகங்கை சாலை செல்லும் சாலையில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் மதுபானம் வாங்கும் சிலர் கடை அருகிலும் அதற்கு எதிரே உள்ள பிரதான சாலையோரங்களிலும் அமர்ந்து மது அருந்தி வருகின்றனர். இதன் காரணமாக மாலை நேரங்களில் பள்ளி முடித்து வீடு திரும்பும் மாணவ மாணவிகள், பணிகள் முடித்து செல்லும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாகி வருகின்றனர். மேலும் சாலையோரத்தில் மது அருந்தும் நபர்களுக்குள் அடிக்கடி வாய் தகராறு ஏற்பட்டு தகாத வார்த்தைகளால் பேசுவதோடு சில நேரங்களில் கைகலப்பிலும் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியை கடந்து செல்லும் பொதுமக்கள் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். காவல்துறையினர் அவ்வப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு சாலையோரத்தில் மது அருந்துபவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தாலும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மேலூர் செக்கடி பஜார் பகுதியில் சாலையோரங்களில் மது அருந்துவதை முழுமையாக தடுக்கவும், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் இணைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். முன்னாள் அண்ணா தொழிற்சங்க மாநில பேரவைத் தலைவரும் தற்போதைய தாவேகாவில் இணைந்தவருமான ராசு தலைமையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முதலமைச்சர் பெயரில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்யப்பட்டு அங்கு வருகை தந்த பக்தர்களுக்கு வெண்பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் செவித்திறன் குறைபாடுடையோர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மதிய உணவாக அசைவ உணவு தொழிற்சங்கம் சார்பாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விருதுநகர் மண்டல போக்குவரத்து சார்பாக கோவிந்தன், ராம்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை அன்னை சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் மதுரை போக்குவரத்து மண்டலத்தை சேர்ந்த ராஜேஷ் சரவணன், நிர்வாக பணியாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆரிஜன் சேவாக் சங் நினைவு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மாலை நேர சிற்றுண்டியும் இரவு உணவும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்விலும் மதுரை மண்டல நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். முன்பாக கோவை ஈச்சனாரி விநாயகர் கோவிலில் காலையில் சிறப்பு அபிஷேக அர்ச்சனைகளும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. மாலையில் தங்கத்தேர் பவனியும் நடைபெற்றது. இதில் சவுந்தரபாண்டியன் தலைமையில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் சாதுக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் கல்லூரி பேராசிரியர் காமாட்சி தலைமையிலும் சைவ சித்தாந்த மாணவிகளும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் ஆரணி, பத்மாவரம், அமலராகினி பார்வையற்றோர் சிறப்பு பள்ளியில் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் சதீஷ் அனைவருக்கும் உணவினை வழங்கினார். சுரேஷ் ஏற்பாட்டில் காசி விஸ்வநாதர் கோவிலில் அன்னதானம் நடைபெற்றது. இவ்விழாவை மாவட்ட தலைவர் அசோக்குமார் தொடங்கி வைத்தார். இதில் திருவண்ணாமலை, தேவேந்திரன், தொழிலாளர்கள் மற்றும் பெரியோர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. முன்னதாக திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பன்யான் ஆசிரமத்தில் அண்ணா நகர் விஜயபாபு தலைமையில் காலை உணவு வழங்கப்பட்டது. மாலையில் வடபழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் பவனியுடன் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கார்த்திக், சரவணன், திருவள்ளுவன் மற்றும் நிர்வாக பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு எங்கும்
அவருடைய விருப்பத்திற்கிணங்க ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி சிறப்பிக்கின்ற நிகழ்வை தமிழகம் முழுவதும் நம்முடைய இயக்க தொண்டர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தொழிற்சங்கத்தை சார்ந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் மதுரை மண்டலத்திலே இன்றைக்கு காலையிலே ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 19வது வார்டில் த்ரில்லர்ஸ் அணி சார்பில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. போட்டியின் பரிசளிப்பு விழாவில் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் மேற்கு மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் விஜய் ஆர் பரணி பாலாஜி கலந்து கொண்டு முதல் பரிசாக 15,000 ரூபாய் மற்றும் சிறப்பு விருதுகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு மாவட்ட இணைக்கழக செயலாளர் மோகன் முன்னிலை வகித்தார். மேலும் நகர துணை செயலாளர் கோபி, நகர நிர்வாகிகள் ராஜேஷ், தினேஷ், சதீஷ், நகர செயற்குழு உறுப்பினர் சுபாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நகர கழக செயலாளர்கள் விஜய் செல்வா, மெர்சல் கார்த்திக் ஆகியோருடன் ஒன்றிய, நகர மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். மாவட்டம் புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவன தலைவர் சங்கர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதிய புரட்சிக் கழகத்தின் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி செங்கல்பட்டு மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் ஜெனிபர் கிறிஸ்டி தனது திருமண நாளையொட்டி செங்கல்பட்டில் அமைந்துள்ள CSI மகிமை இல்லத்தில் உள்ள அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகளுடன் கேக் வெட்டி குழந்தைகளுக்கு உணவுகளை வழங்கி தனது திருமண நாளை கொண்டாடினார். இந்த நிகழ்வில் புதிய புரட்சி கழகத்தின் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர் மாவட்ட செயலாளர் சேகர், மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி பழமுத்தூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்பழகன், புதிய புரட்சி கழகத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கூனிமேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ நவகிரகம் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக இக்கோவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு வர்ணம் தீட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கடந்த 21ஆம் தேதி காலை மகா கணபதி ஹோமம், தன பூஜை, லட்சுமி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து திங்கள் மற்றும் செவ்வாய் கிழமைகளில் பல்வேறு யாகசாலை பூஜைகளும் 108 திரவிய ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் பூர்ணாகுதி தீபாராதனைகளும் நடைபெற்றன. யாகசாலை பூஜை நடைபெற்ற நாட்களில் வேத பாராயணமும் தேவார திருமுறையும் நாதஸ்வர மேள இன்னிசையும் முழங்கின. விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் காலை 7 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை மற்றும் பிம்பசுத்தி ரக்ஷா பந்தனம் நடைபெற்றது. காலை 9:15 மணிக்கு யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம், ஸ்ரீ நவகிரக மகா கும்பாபிஷேகம் மற்றும் விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலஸ்தான ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மற்றும் பரிவார மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா அபிஷேகமும் தீபாராதனைகளும் நடைபெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கூனிமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
அவனியாபுரம் அருகே உள்ள வில்லாபுரம் மாநகராட்சி காலனி பகுதியை சேர்ந்தவர் பாலாஜி மற்றும் ராஜா உசேன். இருவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் இடையே கோவில் திருவிழாவின் போது முன்விரோதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி பாலாஜி மற்றும் அவரது நண்பரான ராஜா உசேன் ஆகிய இருவரும் மாநகராட்சி காலனி பகுதியில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த கும்பல் ஒன்று பாலாஜி மற்றும் ராஜா உசேனை அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றது. இதில் பலத்த வெட்டுக்காயம் அடைந்த பாலாஜி ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது நண்பர் ராஜா உசேன் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பாக அவனியாபுரம் காவல்துறையினர் தப்பி ஓடிய கும்பலை தனிப்படை அமைத்து தேடிய நிலையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய மாதேஷ், சஞ்சய், ராமசாமி, சிவகுமார், சூரியபிரகாஷ், தயாநிதி ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காவல்துறையினர் கைது செய்யும் போது தப்பி ஓடியதாக சொல்லப்படும் பூவலிங்கத்தையும் பின்னர் கைது செய்தனர். தற்போது இக்கொலை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படும் மௌன முனீஸ் மற்றும் சண்முகம் ஆகியோர்களையும் கைது செய்து விட்டோம் என காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இக்கொலையில் முக்கிய குற்றவாளியாக உள்ள மௌன முனீஸ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்யாமல் காலம் தாழ்த்துவதாக அவனியாபுரம் காவல் நிலைய காவலர்களை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட போவதாக உறவினர்கள் அறிவித்து அவனியாபுரம் அம்பேத்கர் சிலை முன்பு ஒன்று கூடிய நிலையில் காவல்துறை தரப்பில் மௌன முனீஷ் என்பவரை கைது செய்து விட்டோம், போராட்டத்தை கைவிடுங்கள் என்று அறிவுறுத்தியதன் அடிப்படையில் உறவினர்கள் கவன கோஷத்தை எழுப்பிவிட்டு சென்றனர். சும்மா சென்னை அடுத்த கண்டோன்மெண்ட் பல்லாவரத்தில் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆணைப்படியும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிஷ் அறிவுறுத்தலின்படியும் பல்லாவரம் 6வது வார்டு தாவேகா சார்பில் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழா கண்டோன்மெண்ட் பகுதி 6வது வார்டு துணை செயலாளர் ஜெசிகா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கண்டோன்மெண்ட் பல்லாவரம் நகர கழக செயலாளர் அனீஷ் கலந்து கொண்டார். அவருக்கு மலர் மாலை அணிவித்தும் தலை கிரீடம் வைத்து வீரவாள் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர், ரோஸ் மில்க் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. இதில் 6வது வார்டு செயலாளர் பரத்குமார், மாவட்ட மகளிர் அணி ஜீனத் பேகம், கண்டோன்மெண்ட் செயற்குழு உறுப்பினர் லாவண்யா உட்பட கண்டோன்மெண்ட் பல்லாவரம் தாவேகா நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதி 8வது வார்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு பம்மல் CSI JMA பள்ளியில் மாவட்ட கொள்கை பரப்பு அணி அமைப்பாளர் தேவி தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தாவேகா பிரமுகரும் தொழிலதிபருமான சரவணராஜ், மாநில ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் அறிவானந்தம், பம்மல் தெற்கு பகுதி செயலாளர் பவித்ரன், இணை செயலாளர் சஞ்சய் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி குறித்தும் அதனால் வாழ்க்கை தரத்தின் மேம்பாடு குறித்தும் சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி உபகரணமான பேனா, பென்சில், நோட்டு புத்தகம், விளையாட்டு உபகரணங்களான பேட், பால், கால்பந்து உள்ளிட்டவைகளுடன் சுற்றுச்சூழலுக்கு முக்கிய காரணமாக விளங்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. மேலும் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய சரவணராஜ்,
ஆசிரியர் தினத்தன்று சிறந்த ஆசிரியர்களுக்கு விருதுகளும் மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தும் இந்த பள்ளிக்கு எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் நாங்கள் செய்து தருகிறோம் என தெரிவித்தனர். கலந்து கொண்ட தாவேகா சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதில் 8வது வார்டு செயலாளர் பம்மல் விக்கி உட்பட தாவேகா நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஐயா அவர்களுக்கும் இன்னுமாக நம்முடைய அனைத்து அமைச்சர்களுக்கும் நம்முடைய சீக்கிரத்தில் அவங்க இவ்வளோ நல்ல காரியங்களை நாங்கள் சொன்ன அத்தனையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு மிகவும் சிறப்பாக. எல்லாம் கிளாப் பண்ணலாமா அவர்களுக்கு? நாங்கள் என்ன பண்ணோம், அவங்கள்ட்ட சொன்னதுமே அவங்க எல்லாவற்றையும் உங்களுக்கு பெண்கள் மற்றும் எல்லாவையும் நாங்கள் வருகைக்கு படிக்காத பிள்ளைகளை நல்லா படிக்கிறதுனா ஒரு ஆசிரியர்களோட பணி. வருவாய் தீர்ப்பாயத்தில் 173 பேர் மனுக்கள் தீர்வு காணப்பட்டன. அரியலூர் வருவாய் தீர்ப்பாயம் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு பட்டா மாற்றம், சிட்டா நகல், குடும்ப அட்டை, நத்தம் மனைப்பட்டா, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 1011 மனுக்களை வழங்கினர். இதில் 173 நபர்களின் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டன. உடையார்பாளையம் கோட்டாட்சியர், அரியலூர் வட்டாட்சியர் ஆகியோர் பொதுமக்களுக்கு பட்டாக்களை வழங்கினர். மேலும் விவசாயிகள் மாநாடும் நடைபெற்றது. இதில் விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்து தீர்வு காண்பது குறித்தும் எடுத்துரைத்தனர். அவர்கள் இவங்க 3 பேரும் நீதிபதிகள். அவருக்கு அந்த பாதையை எடுத்துக் கொடுக்காமல் அவர் நீதிமன்றத்துக்கு போய் கூட ஒரு 40-50,000 ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிட்டுன்னா அது யாருக்கும் சொந்தமில்லை, தவறு செய்து இருக்கின்றோம். அதை கூட இன்றைக்கு தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்கம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர் நல சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைத்துள்ள முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள மருத்துவர் மற்றும் நாவிதர் சமூகம் பயன்பெறும் வகையில் 5% உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். சட்டநாதன் அறிக்கையின்படி மருத்துவர் சமூகத்தில் உள்ள உள் பிரிவுகளை மாற்றி ஒரே பெயரில் அழைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட திருக்கோவில்களில் பணிபுரியும் முடி திருத்தும் தொழிலாளர்கள் மற்றும் நாதஸ்வரம், தவில், இசை கலைஞர்களையும் அரசு ஊழியர்கள் ஆக்கிட வேண்டும். முடி திருத்தும் தொழிலாளர்களுக்கான நல வாரியத்தின் தலைவராக தங்கள் சமூகத்தை சேர்ந்தவரை நியமிக்க வேண்டும். ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ராஜன், மாநில பொருளாளர் முருகன் உள்ளிட்ட மாநில, மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மண்ணாங்கட்டி அந்த வார்டு கவுன்சிலர் அந்த தொகுதி எம்எல்ஏ அவருக்கு நெருக்கமானவர். ஆக நம்முடைய அமைப்பினுடைய ஒத்துழைப்போடு தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல பொய் அதெல்லாம். திண்டிவனம் கோட்ட காவல்துறை சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்கள், பேனர் பிரிண்டிங் உரிமையாளர்கள் மற்றும் பேனர் சாரம் கட்டுபவர்கள் சங்கத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திண்டிவனம் கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உரையாற்றினார். ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், அதிக வேகத்தில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக பயணிகளை ஏற்றக்கூடாது. பள்ளி மற்றும் கல்லூரி பகுதிகளில் வாகன வேகத்தை குறைக்க வேண்டும். வாகன ஆவணங்களை எப்போதும் புதுப்பித்து வைத்திருக்க வேண்டும் என தெரிவித்தார். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும், பயணிகளிடம் கனிவாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். குறிப்பாக பெண் குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்ளக்கூடாது என வலியுறுத்திய அவர், தாம் பணியில் சேர்ந்ததிலிருந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எதிராக இதுபோன்ற புகார்கள் வராதது பாராட்டத்தக்கது என தெரிவித்தார்.
இக்கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள் ரோஷனை ஜோதி, ரெஜினா, தாரணேஸ்வரி, போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முத்துக்குமரன், காவல் உதவி ஆய்வாளர்கள் ஆனந்தராசன் மற்றும் முருகானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆட்டோ மற்றும் டாடா ஏசி ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர். அது யார் அனுபவிக்கிறது நாமளே அனுபவி உருவாக்கிறோம். பொதுவாக போற வரவங்களுக்கு நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே அனுப்பலாம். அது அதிகாரிகளுக்கும் சரி மற்றவங்களுக்கும் எல்லாருமே வெயில், கடுமையான வெயில். இது ஆட்டோ தொழிலாளர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். டூ வீலர் காரங்க பின்னாடி நிற்கிறாங்க, வெயில் குழந்தைய வச்சுக்கிட்டு பின்னாடி வேறு சலமா ஊத்துது. அந்த அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே தமிழக முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, புடவை மற்றும் உணவுப் பொட்டலங்கள், தண்ணீர் பாட்டில்களை மாவட்ட செயலாளர் சிவக்குமார் வழங்கினார். பின்னர் காரைக்குறிச்சி கிராமத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க சென்ற மாவட்ட செயலாளர் சிவக்குமாருக்கு கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்கு கூடியிருந்த சிறுவர்கள் விசில் அடித்து உற்சாகமாக தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை கொண்டாடினர். பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, உணவுப் பொட்டலங்கள், தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவைகளை தாவேகா மாவட்ட செயலாளர் சிவக்குமார் வழங்கினார். இந்த நிகழ்வில் மத்திய ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன், தலைமை ஒன்றிய செயற்குழு தலைவர் விநாயக முருகன், ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் கமலக்கண்ணன், கார்த்திக், கலையரசன், தினேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன் சுருட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பிரியன். இவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் சாதாரண உறுப்பினராக இருந்து வருகிறார். விஜய் மீது தீவிர பற்று காரணமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் அவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு எம்மதமும் சம்மதம் கருதி சம தர்மத்தை கடைபிடிக்கும் வகையில் இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் ஆகிய வழிபாட்டு தலங்களில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு மீன் சுருட்டி சிவன் கோவில் பகுதியில் சிறப்பு வழிபாடு, மீன் சுருட்டி அருகில் உள்ள மாதா கோவிலில் சிறப்பு பிரார்த்தனையும், அதேபோன்று அருகில் உள்ள பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகையும் நடத்தினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டர் சம தர்மத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக வழிபாடு நடத்தி காண்பித்தது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள ஜே சுத்தமல்லி கிராமத்தில் அமைந்துள்ள செல்லியம்மன், காளியம்மன், ஐயனார், கருப்புசாமி மற்றும் செட்டி வீரன், விநாயகர் உள்ளிட்ட 5 காவல் தெய்வ ஆலயங்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாகவே யாகசாலை பூஜைகள், கணபதி ஹோமம், வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கங்கை, காவேரி, மகாமக குளம் மற்றும் ராமேஸ்வரம் உள்ளிட்ட புனித தீர்த்தங்கள் கலசங்களில் நிரப்பப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர மற்றும் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த மகா கும்பாபிஷேகத்தில் 4000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக
முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி சிலை அருகே விழுப்புரம் வடகிழக்கு தாவேகா சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைமை விமுஷ்ரா, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி விக்னேஸ்வரன், திண்டிவனம் நகர தகவல் தொழில்நுட்ப அணி லயன் தனசேகர், வடகிழக்கு மாவட்டம் சதீஷ், 9வது வார்டு கிளைக்கழக செயலாளர் நவீன் பிரபு, திண்டிவனம் நகர தொண்டரணி வசந்த் குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறியாளர் சக்திவேல் கலந்து கொண்டு மேலதாளத்துடன் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மாபெரும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மேற்கு நகர செயலாளர் யூத் மணி, கிழக்கு நகர செயலாளர் வேந்தன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் மாவட்ட மாணவர் அணி செந்தில் குமரன், நகர இளைஞரணி தளபதி ரஹீம், ரசூல், அப்சர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோடு அம்மா உணவகம் அருகே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் MD முத்து மற்றும் குவைத் ஏர்வேஸ் சவுகத் அலி ஆகியோர் ஏற்பாட்டில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் வழங்கினார். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சையது பிலால், குமார், சேட்டு, ராஜா, ரஹ்மான் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர கழக செயலாளர் ஆறு பாலாஜி ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் அறிவுக்கரசு தலைமையில் உளுந்தூர்பேட்டை தொகுதி மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நகர கழக செயலாளர் ஆறு பாலாஜி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சேரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் லெனின், வடக்கு நகர கழக செயலாளர் தீன் தமிழன், நகர கழக பொருளாளர் சதீஷ், நகர துணை செயலாளர் பூபாலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அப்பா அரச பையன் பிரகாஷ் அவர்களை வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். தாஸ் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து குறித்து விடுதலை சிறுத்தையாய் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற தாஸ் அவர்களை வரவேற்கிறோம். தம்பி விஜயகாந்த் அவர்களை இப்பொழுது வரவேற்றிருக்கிறார். வரவேற்கிறோம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் புதுச்சேரியில் நடைபெறும் இயக்குனர் கௌதமன் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலும், நாளை திருவாரூரில் நடைபெறும் முன்னாள் அமைச்சர் மதிவாணன் அவர்களின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் கழக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட எல்லையான மரக்காணத்தில் மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் திமுக நிர்வாகிகள் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு சால்வை மற்றும் புத்தகங்களை வழங்கி சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் கோவிலில் சம்பந்த விநாயகர் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதி மற்றும் உண்ணாமலை அம்மன் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பிரகாரத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அவருக்கு அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. महान भावाय महेश्वराय सोमाय सुष्माय सुरेश्वराय नाथाय नमः शिवाय। பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தாவேகாவினர் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தங்கத்தேர் உள்ளது. இந்த தங்கத்தேரை அரசியல் கட்சி தலைவர்களின் பிறந்தநாள் வரும்போது அண்ணாமலையார் கோவிலில் கட்சியினர் பணம் கட்டி கோவிலில் 3ஆம் பிரகாரத்தில் சுற்றி வந்து வழிபாடு செய்வது வழக்கம். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை ரசிகர்கள் மற்றும் தாவேகாவினர் கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலில் தாவேகாவினர் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர்.